पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 5வது சாப்டர் கர்ம சந்நியாச யோகம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விசாரம் பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயத்தில் தான் இருக்கு. நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 13வது ஸ்லோகம், இந்த அத்தியாயத்தோட முக்கியமான ஸ்லோகம் நான் சொல்லியிருக்கேன். போன அத்தியாயத்தில் 4வது அத்தியாயத்தில் ஞான விஷயமானது 18வது ஸ்லோகம். அதே மாதிரி இந்த 5வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம். நல்லா திரும்ப திரும்ப கேட்டு வச்சுக்கிட்டோம்னா இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை பற்றின விஷயங்கள் சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் 14 ஆரம்பிக்க போகிறோம். 14, 15, 16 இந்த 3 ஸ்லோகமும் ஒரு பேக்கேஜ் தனியான. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைக்கிறாரா, கர்மபலனை கொடுக்கிறாரா, இதை பற்றிலாம் பேச போகிறோம். யார் கர்த்தா, இந்த உலகத்தை யார் படைக்கிறா, இதெல்லாம் பற்றின விசாரம் இந்த 3 ஸ்லோகங்கள்ல வருது. ரொம்ப அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த 3 ஸ்லோகங்கள். 14வது ஸ்லோகம் அவதாரிக்கா எதுவுமே இல்லாம ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். ந கர்த்ருத்வம் ந கர்மாணி ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः ந கர்ம பல சம்யோகம் ந கர்ம பல சம்யோகம் சுபாவஸ்து பிரவர்த்ததே சுபாவஸ்து பிரவர்த்ததே ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः ந கர்ம பல சம்யோகம் சுபாவஸ்து பிரவர்த்ததே. ந கர்த்திருவம் ந கர்மாணி. இந்த பிரபுன்னு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரபுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பூ சத்தாயாம்னு ஒரு தாத்துல இருந்து உண்டானது. வெறும் எக்ஸிஸ்டா இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். பிரபுன்றதுக்கு அர்த்தம் எக்ஸிஸ்டன்ஸை குறிக்கிறது. சத்தா, சத்தா வாச்சின்னு சொல்லுவோம். பிரபு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த நாம ரூபங்களும் இல்லாம ஸ்பெஷலா வெறும் இருப்பா இருக்கக்கூடிய சைத்தன்யம், ஆத்மா. இந்த ஆத்மா இருக்கா அப்படின்னா இருப்பா இருக்கு. ஈஸ்வரன் பிரம்ம தத்துவம் எப்படி இருக்குன்னா இருப்பா இருக்கு, வெறும் இருப்பா இருக்கு. அதுக்காக தான் பிரபு அப்படின்னு பேர். அந்த பிரபுவா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா, பரமாத்மா பரமாத்மானா எங்கேயோ நினைக்காதீங்க. அந்த பரமாத்மா தான் இந்த தேகத்துக்குள்ளார நான் நான் இருக்கார். இந்த நான் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா லோகஸ்ய, பரமாத்மா எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் நானா இருக்கார். அப்படிப்பட்ட பரமாத்மா லோகஸ்ய கர்த்திருவம் ந சிருஜதி. லோகஸ்ய இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும். லோகஸ்ய கர்த்திருவம் ந சிருஜதி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்க இருக்கும்ல, இவங்கள்ட்ட அவர் கர்த்திருவத்தை படைக்கவில்லை, சிருஷ்டி பண்ணவில்லை. நம்ம கர்த்தா கர்த்தா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கமே, நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தான்னு. இந்த கர்த்திரு தன்மையை, டூயர்ஷிப்பை பாத்தீங்கன்னா பகவான் கிரியேட் பண்ணல, ந சிருஜதி. அப்ப யாருக்கு கிரியேட் பண்ணா? நான் தான். முட்டாள்தனமா மூர்க்கத்தனமா என்ன பண்ணிட்டேன், நானே கல்பனா பண்ணிக்கிட்டேன் நான் கர்த்தான். நான் கர்த்தா இல்லை, பகவான் படைக்கவே இல்லை. கர்த்திருவத்தை பகவான் பிரபு படைக்கவில்லை, ந சிருஜதி. அதே மாதிரி கர்மாணி பிரபு ந கர்மாணி சிருஜதி. பிரபுவா இருக்கிற அந்த பரமாத்மா கர்மங்களையும் படைக்கவில்லை, எந்த கர்மத்தையும் பகவான் படைக்கல. நம்ம தான் பாத்தீங்கன்னா கர்த்திருவம் வந்தோன்னு எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு நிறைய கர்மங்கள்ல நம்ம தான் ஈடுபடுறோம். பகவான் பாத்தீங்கன்னா கர்மங்களை படைக்கவில்லை, சிருஷ்டி செய்யவில்லை. அதுக்கப்புறம் அடுத்தது முக்கியமானது சொல்றார், ந கர்ம பல சம்யோகம் சிருஜதி பிரபு. அந்த பிரபுவா இருக்கிறவர் பாத்தீங்கன்னா நம்ம பண்ற கர்மத்துக்கு பலன் கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பலனோட சேர்த்து வைக்கிறார்னு. அந்த பலனோட சேர்த்து வைக்கிறார். நம்ம பண்ண எத்தனோ ஜென்மங்கள்ல பாத்தீங்கன்னா கர்மம் பண்ணியிருக்கோம்.
அந்த கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தேச கால நிமித்தத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார். கர்ம பல தாத்தா அப்படின்னு அவருக்கு பேர் சொல்றோம். கர்ம பல சையோஜயிதுஹு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கர்ம பலனோடு நம்மளை பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறவர். அது மாதிரி காரியத்தையும் அவர் பண்றது இல்லைங்க. கர்ம பலத்தோடு அந்த கர்த்தாவை சேர்த்து வைக்கிற வேலையையும் அந்த பரமாத்மா சிருஷ்டி செய்யவில்லை. என்னங்க சொல்றீங்க? கர்த்திருவமும் இல்ல, கர்மமும் அவர் படைக்கல. அப்ப கர்ம பல தாத்தாவா இருக்கிற அந்த கர்ம பலத்தோடு இணைக்கிற கர்ம பலன்களை கொடுக்கிற வேலையையும் அவர் பண்ணல. அப்படின்னா யாரு பண்றா இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததை. ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததை என்ன அர்த்தம்? சுபாவம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மத்தோட சுபாவம். இப்ப என்னோட சுபாவம் என்னது? என் கூட இருக்கிற ஷேடோ என்னோட எப்பவுமே கூடயே வருது. இந்த ஷேடோ பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் லைட் ஆப்போசிட்டா நம்ம போடுறோமோ என் பக்கத்திலேயே இருக்கு. லைட்டா ஒரு ஷேடோ இருக்கு, எல்லாத்துக்கு பின்னாடியும் ஷேடோ இருக்கு. அதுதான் சுபாவம். பிரம்மத்தோட ஷேடோ எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபின்ன சக்தின்னு சொல்லக்கூடிய மாயா. அந்த சுபாவம் அப்படின்னா பிரம்மத்தோட சுபாவம் மாயா சக்தி. அந்த மாயா சக்திக்கு பேர் சுபாவம்னு பேர். கூடையே வந்தது, பை பர்த்லயே உண்டானது, கூட கூட இருக்கிறது. அந்த சுபாவம் சொல்லக்கூடிய மாயாதான் என்ன பண்ணுது? பிரவர்த்ததே, எல்லாத்திலையும் பிரவருத்தி பண்ணுது. கர்த்திருவத்தை அந்த மாயாதான் கல்பனா பண்ணுது. கருமங்களை அந்த மாயாதான் கல்பனா பண்ணுது. கரும பலனை கொடுக்கிற ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு தன்மையையும் பாத்தீங்கன்னா அந்த மாயாதான் அந்த பிரம்மத்துக்கு மேல கல்பனா பண்ணுது. இது எல்லாம் கல்பனை. ஏன் அப்படின்னா அந்த மாயான்றது பாத்தீங்கன்னா இல்லாத வஸ்து, ஒரு கல்பனா வஸ்து, மெஜிஷியன் இருக்கிற மாயா மாதிரி. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் எதையுமே கிரியேஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு பாத்தீங்கன்னா பாஷ்யக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ந கர்த்திருவம். கர்த்திருவம்னா என்ன சொல்றோம் நம்ம? குரு இதி கர்ம. குரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா செய் அப்படின்னு. நம்ம பாத்தீங்கன்னா நீ இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும். நான் சன்னியாசியா இருக்கேன், நான் சன்னியாசியா இருக்கிறதுனால டெய்லி பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் பண்ணணும், பிரணவ ஜபம் பண்ணணும், தபஸ் பண்ணணும். என்னால முடிஞ்சது பாத்தீங்கன்னா இந்த வித்யாவை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். யாரு எனக்குள்ளார இன்சிஸ்ட் பண்ணா? இதை யாரு இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கா? கடவுளா பாத்தீங்கன்னா பகவான் பாத்தீங்கன்னா எனக்குள்ளார இன்ஜெக்ட் பண்ணாரு, நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு. நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு கர்மா இருக்குல்ல. நான் அப்பாவா இருக்கேன், என் குழந்தைங்களை பார்த்துக்கணும். நான் அம்மாவா இருக்கேன், என் குழந்தைங்களை பார்த்துக்கணும், என் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், என்னோட ஒய்ஃபை பார்த்துக்கணும், என்னோட அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், இந்த சொசைட்டிக்கு உண்டானதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நமக்குள்ளெல்லாம் எல்லாத்துக்கும் உள்ளாரையும் ஒரு கர்த்திருவம் இருக்குல்ல. செய் செய் செய்ன்னு உள்ள இருந்து ஒன்று தூண்டிக்கிட்டே இருக்கேன். யாரோ ஒருத்தர் உள்ள இருந்து நம்மளை என்ன பண்றார்? தூண்டிக்கிட்டே இருக்கார். அப்ப அந்த அந்த குரு அப்படின்னு செய்யக்கூடிய அந்த செய் அப்படின்ற அந்த தன்மை பாத்தீங்கன்னா நம்ம உள்ள இருந்து தூண்டுது. நாபி கர்மாணி. அது மட்டும் இல்ல, கர்மங்கள் இருக்கே நிறைய கர்மா. என்னென்ன கர்மா? ஆச்சாரியர் சொல்ற ரத கட பிராசாதாதீனி. இந்த ரதம் பண்ற வேலை. ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்ற, நம்ம சக்கரை பொங்கல்னு வச்சுக்கோங்க, கிச்சன்ல இருக்கீங்கன்றனால. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய சாம்பார் சாதம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் போட்டுங்க. வெளியில ஒர்க்கெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ரதம் பண்ற வேலை, கட்டம் பண்ற வேலை, பானை. ரத்தம்னா ரத்தம் தான் தெரிஞ்சது, கட்டம்னா பானை. பிராசாத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாளிகைகள், வீடு கட்டுறது. அப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம், ரத்தமா இருக்கட்டும், பானையா இருக்கட்டும், வீடு முதலிய மாளிகைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கர்மங்கள்னு பேர். உலகத்துல எவ்வளவு கர்மம் இருக்கு? எண்ணவே முடியாது சாமி. கர்மமோ கர்மம் தான். இது எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது? ஈப்சிதமானி, ஈப்சித தமானி. நம்ம விரும்புறத கர்மத்தை தான் நம்ம பண்றோம். இன்னைக்கு விரும்பணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் ஆரம்பிக்குது. என்னென்ன வீட்டுல எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சும்மா தான் இருக்கேன். யாராவது போஸ்ட்ல அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் விருப்பமானதை நம்ம பண்றோம். பகவானுக்கு இது விருப்பம், இன்னைக்கு மகாலட்சுமிக்கு விரதம், அதனால பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிரியமானது. மகாலட்சுமி உங்க வீட்டுல கேட்டாங்களா, எனக்கு பிரியமா இருக்கு, நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு. நம்ம தான் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? வரலட்சுமி விரதம் அப்படின்ட்டு அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு எதையாவது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இது எல்லாம் ஈப்சித தமானி, நமக்கு விருப்பமானது, சிறப்பான விருப்பமானதா இருக்கிற விஷயங்களை, கர்மங்களை பண்றோம்.
யார் பண்றா? லோகஸ்ய, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களோட கர்த்திருவம், எல்லா மக்களுடைய கர்மங்கள், இது எல்லாத்தையும் ந சிருஜதி, தூக்கி பின்னாடி போட்டு ந சிருஜதி. ந சிருஜத்தின் என்ன அர்த்தம்? ந உத்பாதயதி பிரபு. பிரபுனா என்ன எடுக்கணும்? ஆத்மா. ஆத்மா பாத்தீங்கன்னா, ஆத்மானா என்ன அர்த்தம்? உள்ள சொன்னீங்கன்னா ஆத்மா, நெஞ்ச தொட்டு. அதே வெளியில கை காட்டிங்கன்னா பரமாத்மா. மேல பாத்தீங்கன்னா பரமாத்மா, எனக்குள்ளார பாத்தீங்கன்னா ஆத்மா. எல்லாம் ஒண்ணுதான். எல்லாத்துக்குள்ளாரையும் ஒருத்தர் தான் இருக்காருன்னு பார்த்தோம்னா பரமாத்மா, பிரம்ம தத்துவம். அதே எனக்குள்ளார அவர் தான் இருக்காருன்னு பார்த்தா லிமிட் ஆயிடுது. இந்த ஹிருதயத்துக்குள்ளார ஆத்மானு பேர். ரெண்டும் ஒண்ணுதான், வேற வேற இல்லை. அந்த பரமாத்மா பாத்தீங்கன்னா இந்த இவைகளை உற்பத்தி பண்ணவில்லை. ந உத்பாதயதி, இந்த கர்மத்தை கர்த்திருவத்தையும் உற்பத்தி பண்ணவில்லை, கர்மத்தையும் உற்பத்தி பண்ணவில்லை. அதே மாதிரி ந அபி ரதாதி கிருதவதா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கர்மா பண்றோம்ல, ரத்தத்தை பண்றான் ஒருத்தர். ரத்தத்தை பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்றாங்க அப்பா. நிறைய பாத்தீங்கன்னா நிறைய தச்சர்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்றாங்க. நல்ல அருமையான ஒர்க் எல்லாம் பண்றாங்க. அப்போ ரத்தம் முதலிய கர்மங்களை செய்கின்றவன், கிருத்தவதகன செய்கின்றவனுக்கு, தத்து பலேன, எந்த கர்மா பண்ணினாலும் அதுக்கு ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு பலன் இருக்கா, அந்த பலனை பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் கர்ம பலம்னு பேர். கர்மம், கர்மத்தோட பலன் கர்ம பலம். யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா தேச கால வஸ்துக்கு நிமித்தத்துக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் பலன் கொடுக்கிறார். அந்த கர்ம பலத்தை பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறவர் இருக்காரு பாத்தீங்கன்னா. இந்த ஜென்மத்துல ஒரு நான் கர்மா பண்றேன், இது அடுத்த ஜென்மத்துல போய் கிடைக்கும். ஒரு 100 ஜென்மத்துக்கு முன்னாடி ஒரு கர்மா பண்ணிருந்தா அது புண்ணியமோ பாப்பமோ, அது பாத்தீங்கன்னா இப்ப மெச்சூரிட்டி ஆகி இப்ப பலன் கொடுக்கும். ஒரு 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி நான் எதையோ ஒரு கர்மத்தை பண்ணிருந்தேன், புண்ணியமோ பாப்பமோ, அது பாத்தீங்கன்னா இப்போ பலன் கொடுக்குது. கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி ஏதோ கர்மா பண்ணிருந்தேன், அதுவும் இப்ப பலன் கொடுக்குது. நேத்து ஒரு கர்மா பண்ண, அதுவும் இன்னைக்கு பலன் கொடுக்குது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த கர்ம பலன்களை பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்ம பலனை சேர்த்து வைக்கிற வேலை இருக்கு பாத்தீங்களா, சயோகம் பண்றது. அதையும் பாத்தீங்கன்னா ந கர்ம பல சயோகம் சிருஜதி, கர்ம பலனை சேர்த்து வைக்கிற அந்த தன்மையையும் அந்த ஈஸ்வர தன்மையையும் பகவான் படைக்கவே இல்லை. கர்மபல தாத்தான்னு ஒரு ஆளை பகவான் படைக்கவே இல்லை. அப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாம் காலி மொத்தமும். இப்ப சிருஷ்டியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் போச்சு. கர்த்திருவமும் படைக்கல, கர்மத்தையும் படைக்கல, கர்ம பலனோட சேர்த்து வைக்கிற தன்மையையும் பகவான் படைக்கவே இல்லை. எதி கேனச்சித்து கிஞ்சித்து, எதி கிஞ்சித்தப்பி ஸ்வதோ ந கரோதி ந காரயதி. அப்படின்னா இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய பரமாத்மா எந்த ஒன்றையும் ஸ்வதோபி ந கரோதி, கிஞ்சித்து கொஞ்சத்தையும் கூட, ந கிஞ்சித்தப்பி, உலகத்துல ஒரு சின்ன விஷயத்தை கூட பாத்தீங்கன்னா ஒரு எம்ம கூட பகவான் ஸ்வத ந சிருஜத்தின்னு என்ன அர்த்தம்? தான் பண்ணவில்லை, தான் எதையுமே பகவான் பண்ணல. அதே மாதிரி ந காரயதி, அவர் மற்றவங்களை வச்சு அவர் எதையும் படைக்கவே இல்லை. அப்ப தானும் செய்யவில்லை, மற்றவங்களை வச்சுக்கிட்டும் அந்த பரமாத்மா எதையுமே செய்யவில்லை என்றால், எதி ஒருவேளை அப்படி செய்யல அப்படின்னா தேகி கக, அப்ப தேகினா தேகத்துல இருக்கிற அந்த ஆத்மா எதையுமே பண்ணல அப்படின்னா, கக தருகி குருவன்னு காரையன்னு ச பிரவர்த்ததே இது உச்சது. கேள்வி வருது, அப்ப இதெல்லாத்தையும் யாருங்க படைச்சது? இந்த உள்ள இருக்கிற ஆத்மாவோ இல்ல வெளியில எல்லா ஜீவராசிகள்கிட்ட இருக்கக்கூடிய பரமாத்மாவோ ரெண்டு ஒண்ணுதான். இந்த பரமாத்மா பாத்தீங்கன்னா எதையுமே பண்ணல அப்படின்னா, எந்த காரியத்தையும் சிருஷ்டி காரியத்தையும் பண்ணல, கர்மத்தை படைக்கவே இல்லை, எதையுமே பண்ணல அப்படின்னா, எதையும் பண்ண வைக்கவும் இல்லை, மற்றவங்களை வச்சு பண்ணவும் இல்லை அப்படின்னா யாரு பண்றது இது எல்லாத்தையும்? ககத்தருகி பிரவர்த்ததே, யார் இதெல்லாத்தையும் கிரியேட் பண்றா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. கொஸ்டின் வந்தோடனே இதி உச்சதே, அது குறிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சாரிய கிருஷ்ண பரமாத்மாவே பதில் சொல்றார். ஸ்வபாவகத்து, ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே இருக்கா மந்திரத்துல இருக்கிற ஸ்லோகத்துல, ஸ்வபாவஸ்து ஸ்வபாவகத்து பிரவர்த்ததே. ஆனால் பரமாத்மா படைக்கல,
ஆனால் தூவ தனியா எடுத்தீங்கன்னா ஆனால் ஸ்வபாவக பிரவர்த்ததே. ஸ்வபாவகனா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றார் ஸ்வபாவகா ஸ்வபாவகா. ஸ்வபாவம்னா என்ன அர்த்தம்? தன்னோட சேர்ந்து உண்டானது. தன்னோட சேர்ந்து சேர்ந்து உண்டானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்வபாவம்னு பேர். நம்ம சொல்றோம்ல அவர் ஸ்வபாவங்க, எப்ப பார்த்தாலும் சிறு சிறுனே இருப்பார், அதான் நமக்கு தெரியுமே அவர் ஸ்வபாவங்க. அது இவரோட சுபாவம். கோபி, ரொம்ப கோபப்படுவார், அது அவரோட சுபாவம். அப்படின்னு எல்லாத்துக்கும் சுபாவம் சுபாவம் நம்ம வார்த்தை சொல்றோம். சுபாவம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நம்ம பிறக்கும் போதே டிஃபால்ட்டா அந்த குணங்கள் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி பகவானோட சுபாவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட சுபாவத்துக்கு பேரு இவர் ஞானஸ்வரூபம். இவர் கூடயே வந்த இவரோட ஷேடோ இருக்கு பாத்தீங்களா, அது அஜ்ஞான ஸ்வரூபம். ஆத்மான்றதுக்கு அர்த்தம் என்னது? வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான். அதோட ஷேடோ எப்படி இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட்டா எப்படி இருக்கும்? ஜடமா இருக்கும். நான் என்னதான் வெள்ளையா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் என்னோட ஷேடோ எப்படி இருக்கும்? கருப்பா தான் இருக்கும். நல்லா தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த தீபத்துக்கு கீழே இருக்கிற ஷேடோ எப்படி இருக்கு? கருப்பா இருக்கு. அப்ப அதே மாதிரி சைத்தன்யத்தோட ஷேடோ என்னன்னு கேட்டீங்கன்னா சைத்தன்யத்தோட ஷேடோ அவித்யா லக்ஷணக பிரகிருதி மாயா. ஆச்சாரியர் தெளிவா போட்டார். இந்த பரமாத்மாவோட ஷேடோ எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபாவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கூடயே இருக்கிறது எது அப்படின்னா எது? அவித்யா லட்சணம். அவித்யான்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானத்தை லட்சணமாக உடையது. அஜ்ஞானம் தான். பிரபுவோட ஆத்மாவோட லட்சணம் ஞானம், அதோட ஷேடோவோட லட்சணம் அஜ்ஞானம், அவித்யா. அப்ப அந்த அவித்யாவை உடையதுக்கு என்ன பேர் சொல்றோம்? பிரகிருதி. பிரகிருதி அப்படின்னு அதுக்கு பேர். சுவாமி அந்த பிரகிருதின்றது சாங்கிய டெர்மினாலஜியா இருக்கே சுவாமி, எனக்கு வேதாந்தத்துல அதுக்கு என்ன டெர்மினாலஜி அப்படின்னா மாயா. அப்ப அந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயான்னு சொல்லக்கூடிய அவித்யா தான் ஸ்வபாவம் அப்படின்னு பேர். பரமாத்மாவோட ஸ்வபாவம் கூட கூடவே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பிரகிருதி தான் என்ன பண்ணுது? பிரவர்த்ததே. பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா தான் பிரவருத்தி பண்ணுது. பிரவருத்தி பண்ணுதுன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரொஜெக்டர்ல இருக்கிற பிரகாசம் அதுதான் பிரம்ம தத்துவம். அந்த ப்ரொஜெக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொஜெக்டருக்கு பின்னாடி ஒரு பிரகாசம் வருது பார்த்தீங்கன்னா அந்த பிரகாசம் தான் பிரம்ம தத்துவம். அந்த ப்ரொஜெக்டர் தான் பார்த்தீங்கன்னா மனசு. அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கக்கூடிய அந்த பிலிம் ரோல் தான் வாசனா. அந்த ப்ரொஜெக்டர் தான் பார்த்தீங்கன்னா அவித்யா சித்தம் மனசு இதெல்லாம் ஒரே தான். அவித்யானாலும் அதோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற சித்தம் மனசுன்னு சொல்லுவோம், அதனாலும் எல்லாம் ஒண்ணுதான். அதுதான் எது? அந்த ப்ரொஜெக்டர். அதுல இருக்கக்கூடிய அந்த பிலிம் ரோல் தான் பார்த்தீங்கன்னா வாசனாமயம். அந்த வாசனை தான் அந்த வாசனை வழியா பார்த்தீங்கன்னா இந்த பிரகாசம் வெளியில போகுது. பிலிம் ரோல் வழியா அந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா காட்சிகள் தெரியுது. இப்ப நான் கேட்கிறேன், பிரகாசம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிச்சா அப்படின்னா இல்லை. பிரகாசம் எது அப்படின்னா சித்தம்சம், சைத்தன்யம், வெறும் கான்சியஸ்னஸ் பிரகாசம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன் இருக்கே சுவாமி அப்படின்னா ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா சத்தத்துவம், இருப்பு, வெறும் எக்ஸிஸ்ட், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது. நமக்கு இங்க ஸ்கிரீன்ல எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஸ்கிரீன் வேற பிரகாசம் வேறன்னு சொல்றோம். ஆனா இதே பார்த்தீங்கன்னா ஆத்ம தத்துவத்துல வரும்போது அதுதான் சத்தா ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. அந்த ஆத்ம தத்துவம் தான் சித்தா பிரகாசமா இருக்கு. அப்போ ஸ்கிரீனும் எதையும் கிரியேட் பண்ணல, இந்த பிரகாசமும் எதையும் கிரியேட் பண்ணல. அப்ப யாரு கிரியேட் பண்றா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம்? அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கக்கூடிய பிலிம் ரோல் வழியா இந்த பிரகாசம் போகும்போது நம்ம காட்சிகளை பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பாக்குறோம். உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் உண்மை இல்லை. பிரகாசம் சத்தியம், அதே நேரத்துல ஸ்கிரீனும் சத்தியமா இருக்கு. ஆனா பிலிம் ரோல் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு, காட்சிகள் போயிட்டே இருக்கு. உண்மையா காட்சிகள் அப்படின்னா காட்சிகள் உண்மை இல்லை. இதே மாதிரிதான் இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஆதார தத்துவமா பிரம்ம தத்துவம் நான் 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 சொல்லக்கூடிய அந்த நான் வெறும் ஆதார தத்துவமா ஸ்கிரீன் மாதிரி இருக்கு, சத்தத்துவமா இருக்கு, இருப்பா இருக்கு. அதுக்கப்புறம் சித்தத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பிரகாசிக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் பிரகாசிக்குது.
இந்த சித்தத்துவம், இந்த மனஸ்தத்துவம் வழியா வெளியில போகும்போது இந்த மனசுல பாத்தீங்கன்னா அநேக வாசனைகள் பதிவாயிருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளார, எல்லா மனசுக்குள்ளார. இந்த மனசு பாத்தீங்கன்னா வழியா வெளியில போகும்போது இந்த உலகம் ப்ரொஜெக்ஷன் ஆகுது. இந்த ப்ரொஜெக்ஷன் ஆகுறது தான் இந்த கிரியேஷன் அப்படின்னு பேரு. அப்ப யாரு ப்ரொஜெக்ட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரொஜெக்டரா இருக்கக்கூடிய அவித்யா, மாயா, இந்த ப்ரொஜெக்டரை தான். அதுதான் என்ன பண்ணுது? பிலிம் ரோல்னு சொல்லக்கூடிய வாசனைகளை ப்ரொஜெக்ஷன் பண்ணி இந்த கிரியேஷன் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுது. யாராவது சொல்றாங்க, உங்களோட சொப்பனத்தை யாரு கிரியேட் பண்ணா? அப்ப நான் பண்ணலைங்க. சொப்பன கிரியேட்டர் நான் சொப்பனத்தை பார்க்கிறவன், நான் கிரியேட் பண்ணல. அப்ப யாரு கிரியேட் பண்ணா? மனோதேவகா. உள்ள இருக்கிற மனசு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கிரியேட் பண்ணுச்சு. எதை வச்சு சொப்பனத்தை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனசுல உண்டான வாசனைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? கிரியேஷன் பண்ணுச்சு. அந்த வாசனைகள் தான் பிலிம் ரோல். அப்ப எப்படி நம்ம டெய்லி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனசுன்ற மாயா இந்த கிரியேஷனை பண்ணி நமக்கு விதவிதமான சொப்பனங்களை காட்டுதோ, நல்ல சொப்பனம், கெட்ட சொப்பனம், சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், எல்லா சொப்பனத்துல விதவிதமா வருதோ, அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா டோட்டல் மாயா, நம்மளோட இண்டிவிஜுவல் மாயாக்கு பேர் என்னது? மனசு, இண்டிவிஜுவல் மனசு. அதே மாதிரி டோட்டல் மனசு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம் எது அப்படின்னா மாயா தத்துவம். அது என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய கனவு என்கிட்ட இருக்கிற இண்டிவிஜுவலா இருக்கிற வாசனைகளை வச்சுக்கிட்டு சொப்பனத்தை காட்டுச்சு. வெளியில இருக்கிற டோட்டல் கான்சியஸ்னஸ்க்கு மேல இருக்கக்கூடிய மாயா தத்துவம் பெரிய அம்மா. அந்த அம்மா என்ன பண்றாங்க? இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய வாசனையையும் வச்சுக்கிட்டு இந்த வெளியில தெரிகிற இந்த பெரிய கிரியேஷனை பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுறாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டோம் சொப்பனம் பொய்ன்னு நமக்கு தெரியுது. ஆனா ஜாகிரதத்தை பாத்தீங்கன்னா சத்தியம்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோம். வாஸ்தவத்துல சொப்பனமும் பொய்தான், ஜாகிரதமும் பொய்தான். ஒன்னு சின்ன அவித்யா பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணுது சொப்பனமா. ஒன்னு பெரிய மாயா பாத்தீங்கன்னா அவித்யான்னு சொல்ற பெரிய மாயா இந்த வெளியில இருக்கிற எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. வாஸ்தவத்துல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க யாரு? சொப்பனத்தை பார்க்கிற திரஷ்டா தான் நீங்க. காலையில எந்திரிச்சு சொல்றீங்கல்ல, நான் சொப்பனத்தை பார்த்தேன். அப்ப சொப்பனத்தை பார்த்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வேற, சொப்பனம் வேற. உண்மைதானே? சொப்பனத்தை பார்த்தேன், நான் பார்த்தேன். நேத்து நான் நல்லா தூங்கினேன், நல்லா ஆனந்தமா தூங்கினேன். அப்ப நான் வேற, தூக்கம்ன்றது ஆப்ஜெக்ட், அது வேற. இப்ப பாத்தீங்கன்னா ஜாகிரதத்திலையும் நான் எல்லாத்தையும் பார்க்கிறேன். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? பார்க்கிறேன்றதை விட்டுட்டு பார்க்கப்படும் வஸ்துவோட என்ன ஆயிட்டோம்? சிங்க் ஆயிடும். அப்ப வாஸ்தவத்துல என்னன்னா, நான் பார்ப்பவன். அப்ப என்னோட ரோல் என்னன்னா, ஆத்மாவோட ரோல் எது? வெறும் பார்க்கிறது மட்டும்தான் ஆத்மாவோட ரோல். ஆத்மா பாத்தீங்கன்னா எந்த கருமங்களை, சொப்பனத்துல நடக்கிற எந்த கருமங்களையும் இந்த ஆத்மா பண்றதில்லை. நான் பார்ப்பவன் தான் சொப்பனத்துல. சொப்பனத்துல பார்க்கிறவனா இருக்கிற நான் ஆத்மா பாத்தீங்கன்னா எந்த கர்த்திருவத்தையும் படைக்கல, எந்த கருமங்களையும் படைக்கல. அந்த சொப்பனத்துல நடக்கக்கூடிய கருமத்துக்கான பலன்களை அனுபவிக்கிறதையும் இந்த ஆத்மா படைக்கல. அந்த ஆத்மா வெறும் பார்ப்பவனா, சொப்பன திரஷ்டாவா இருக்கு. அதே மாதிரிதான் ஜாகிரதத்திலையும் இந்த பரமாத்மாவா இருக்கிற ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா வெறும் திரஷ்டாவா இருக்கு. இது எதையுமே படைக்கவே இல்லை. அப்ப என்னது? எல்லாம் இல்யூஷன். ஒரு சினிமா ஸ்கிரீனுக்கு மேல போகுது. அந்த பிலிமுக்கு மேல, அந்த ஸ்கிரீனுக்கு மேல தெரியுற பிலிம் யார் மூலமா தெரியுது? அந்த பிரகாசத்தை வச்சுக்கிட்டு தெரியுது. பிரகாசம் எதையாவது கிரியேட் பண்ணிச்சா? பிரகாசம் எதையுமே கிரியேட் பண்ணவே இல்லை. பிலிம் ரோல் தான் பாத்தீங்கன்னா அது வழியா போகும்போது கிரியேட் ஆன மாதிரி தெரியுது. வாஸ்தவமா கிரியேஷன் ஒண்ணு நடக்கவே இல்லை. எப்படி பாத்தீங்கன்னா மெஜிஷியன் பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக்கை படைக்கிறான். ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, தத்ரூபமா பாக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த மாயையினால, சுபாவமா இருக்கிற அந்த பரமாத்மாவோட மாயையினால இந்த உலகத்தை எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். சொப்பனம்னு தெரியாம, தீர்க்க சொப்பனம்னு தெரியாம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சத்தியத்துவம் கொடுத்துடுறோம், மயங்கி போய் கிடக்கிறோம். சத்தியம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு நான் கர்த்தா கர்த்தான்னு கர்மத்தை பண்றேன். இது எல்லாம் கர்மங்கள்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கேரக்டரை பாத்தீங்கன்னா தேகத்தை சத்தியம் நினைச்சு
நான் அப்பாவா இருக்க எனக்கு இது கர்மம், நான் அம்மாவா இருக்க எனக்கு இது கர்மம், நான் பிள்ளையா இருக்க நான் எனக்கு இது கர்மம், நான் சன்னியாசியா இருக்க இது எனக்கு கர்மம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டோம், தேகத்துல அபிமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் கர்த்திருவத்தோட கர்மத்தை பண்ணி அந்த கர்மத்தோட பலனையும் நம்ம அனுபவிச்சுட்டு இது எல்லாம் விடும் அப்படின்னு நமக்கு தெரியாம போச்சு. இது எல்லாம் மாயைன்னு தெரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா மாயா பண்ணுது. ஆச்சாரியா சொல்றாரு தெய்வீ ஹேஷா குணமயி. எத்தனாவது ஸ்லோகம்? 7:14 போட்டு இருக்க, இங்கே போட்டிருக்கேன். ஆமா போட்டு தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா. ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றார். மம மாயான்ற தெய்வீகமான மாயா, தெய்வீ ஹேஷா குணமயி. இந்த மாயா எப்படிப்பட்டது? குணமயி அப்படின்னா 3 குணங்களாலான மாயா. 7:14 ரொம்ப தெளிவா சொல்ற. எப்படிப்பட்டது? சுபாவம் சொன்னோம்ல, என் கூடயே இருக்கிறவ யாரு? மம மாயா. தெளிவா சொல்லிட்டார். பகவானோட கூடயே இருக்கிறது. பகவான் யாரு? சைத்தன்யம், சத்து சித்த ஆனந்தம். எங்க இருக்கார்? எல்லா தேகத்திலேயே நான் நான் நானா இருக்கார். இந்த நானோட கூடயே இருக்கிறது என்னது? மாயா குணமயி, 3 குணங்களாலான மாயா. இத கடந்து போறது கஷ்டமா சுவாமி அப்படின்னா, கடந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாண்டி போக முடியல நம்மளால, மயக்கத்திலேயே இருக்கும். என்னதான் ஆச்சாரியாரும் சாஸ்திரமும் கிருஷ்ண பரமாத்மாவும் சங்கரரும் உங்களோட ஆச்சாரியாராவும் என்ன பண்றோம், கத்தி கதறி இது பொய் இது பொய் இது பொய் இது சத்தியம் இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு பாத்தீங்கன்னா இது சத்தியம் சத்தியம் தான் தெரியுது ஒழிய இது பொய்யா நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு தோண மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா மாயா அவ்வளோ பலமா இருக்கு. மம மாயா துரத்தியா. இந்த மாயையை கடத்தல் என்பது, கடந்து போறதுன்றது ரொம்ப கஷ்டம் சுவாமி. மோகம் எல்லாம் மோகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஒன்னும் புரியல. அப்ப பாத்தீங்கன்னா இந்த என்னுடைய மாயையை கடத்தல் அரிது. ஆனா மாமேவ ஏ பிரபத்யந்தி, மாம் ஏவ ஏ பிரபத்யந்தை, என்னையே யார் சரணாகதி பண்றாங்களோ. பகவான் என்னவா இருக்கார்? பகவானுக்கு நாம ரூபம் கொடுத்துருக்கோம்ல, அவர் இல்ல பகவான். இந்த நாம ரூபமும் கூட பாத்தீங்கன்னா சங்கு சக்கர கதாதாரியா நல்லா பாத்தீங்கன்னா வாட்டர் பெட்ல படுத்துக்கிட்டு நல்லா பாத்தீங்கன்னா ஆதிசேஷனோட கொடையில இருந்துகிட்டு இதெல்லாம் வேஷம் போட்டிருக்கமே, இதெல்லாம் பகவானோட ரூபம், வாஸ்தவ ரூபம் இல்லை, அது கூட மாயிக்கம் தான். அப்ப பகவானோட ஒரிஜினல் ஃபார்ம் எது அப்படின்னா சச்சிதானந்தம், சச்சிதானந்த விக்கிரகம். பகவான் பாத்தீங்கன்னா சச்சிதானந்தமா இருக்கார். அந்த சச்சிதானந்தத்தையே யாரு சரணாகதி பண்றாங்களோ, நாம ரூபத்தையே சரணாகதி பண்ணி பழகிட்டோம் நம்ம. அந்த சரணாகதி நாம ரூபத்தை விட்டுட்டு அந்த பரமாத்மாவை நான் நான் நானா இருக்கார், தேகத்துல சச்சிதானந்தமா இருக்கார் அப்படின்னு சாஸ்திரத்து மூலமா குரு மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த சதா காலமும் நான் நான்லயே ஒருத்தர் பிக்ஸ் ஆகிறாரோ, அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகிறாரோ, அதுக்கு பேர் தான் சரணாகதின்னு பேர். தத்துவத்துக்கு சரணாகதி பண்றது. நான் இல்லை, இந்த பரமஹம்சானந்தான்ற நாம ரூபமா இருக்கிறது சும்மா வெறுமனே ஒரு பொய்யானது. நான் கம்மல் இல்லை, நான் மூக்குத்தி இல்லை, நான் தங்கம், நான் சட்டி இல்லை, நான் பானை இல்லை, நான் மண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் பரமஹம்சானந்தா இல்லை, நான் ஆச்சாரியார் இல்லை, நான் சன்னியாசி மண்ணாங்கட்டிலாம் இல்லை, நான் பாத்தீங்கன்னா சச்சிதானந்தம் அப்படின்னு நாம ரூபமா இருக்கிற நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்க நம்மள, நாம ரூபம் நான் இல்லை, இது பொய்யானது, நான் வாஸ்தவத்துல சச்சிதானந்தமா அந்த பரமாத்மாவா தான் இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரணாகதி பண்ணுனீங்க அப்படின்னா நாம ரூபம் சொல்லக்கூடிய மாயைய கடந்து போலாம். இல்லைன்னா இந்த நாண சரணாகதி பண்ணாம இந்த மாயைக்குள்ளாரையே நாம ரூப ஜெகத்திலேயே இருக்கிறோம் அப்படின்னா நாம ரூபத்தை தாண்டி போகவே முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் தெய்வீகேஷா குணமயி அப்படின்னு இத்தியாதினா பக்ஷியமானா இந்த விதமா 7வது சாப்டர்ல ஈஸ்வரனோட சொரூபத்தை பத்தியும் மாயையை பத்தியும் சொல்ல போறோம் அப்படின்னு ஆச்சாரியா சொல்லிட்டார். அப்ப இது எல்லாம் வாஸ்தவத்துல என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மாயிக்கம். சொப்பனத்துல பாத்தீங்கன்னா ஒரே திரஷ்டா மட்டும்தான் இருந்தான். பார்க்கிறோம், சொப்பனத்தை பார்த்தவன் எத்தனை பேரு? ஒரே திரஷ்டா, சொப்பன திரஷ்டா ஒருத்தன். ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிற கேரக்டர்ஸ் எத்தனை? எவ்வளவு கேரக்டர் நம்ம சொப்பனத்துல வருதோ, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமா சொப்பனம் பார்க்கணும்.
நிறைய அனிமல்ஸை பார்க்குறோம், நிறைய பட்சிகள் பார்க்குறோம், நிறைய தேசம் பார்க்குறோம், நிறைய காலம் பார்க்குறோம், விதவிதமான வஸ்துக்களை எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனா இது எல்லாத்தையும் பார்த்தது யாரு? ஒரே ஒரு ஆள், சொப்பன திரஷ்டா. அங்க நிறைய கேரக்டர் ஆக்ஷன் பண்ணிச்சே சுவாமி அப்படின்னா, காலையில எந்திரிச்சோன்னா அந்த ஆக்ஷன் எல்லாம் வெறும் தோற்றம்னு தெரிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற கேரக்டருக்கு எல்லாத்துக்கும் ஒரு கர்த்தத்துவம் இருந்துச்சு, அதுவும் இல்லாம போச்சு காலையில எந்திரிச்சோன்னு. கர்மமும் இல்ல, கர்த்தத்துவமும் இல்ல. காலையில வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையிலேயே கர்ம பலன்களும் இல்லை. நம்ம சொல்றோம் கர்ம பலன்கள் பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சுகம் நடக்குது, ஒருத்தருக்கு துக்கம் நடக்குது, அது கர்ம பலன் நம்ம சொல்லிட்டு இருக்கமே. ஆனா காலையில எந்திரிச்சோன்னு தெரியுது சொப்பனத்துல பார்த்த சுக அனுபவமும் சொப்பனத்துல பார்த்த துக்க அனுபவமும் எல்லாமே காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் இல்லை. அப்ப யாரு சத்தியம்? சொப்பனத்தை பார்த்த திரஷ்டா மட்டும்தான் சத்தியம். அதே மாதிரி இப்பவும் யாரு சத்தியம் அப்படின்னா, சத்தியம் நான் மாத்திரம்தான், பார்க்கிறவன். திரஷ்டா மாத்திரம் சத்தியம். திரஷ்டாக்கு அந்நியமா இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரு ஃபில்ம் மாதிரி பார்க்கும். போன 2 மாசமா பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு நிறைய ட்ரபிள் இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கு. பாடம் எடுக்கும்போது வாய்ஸ் எல்லாம் மாறி போச்சு பாருங்க. யாரோ டப்பிங் கொடுத்த வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு 2 மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசம். இப்போ வாய்ஸ் நல்லா ஆயிப்போச்சு. அதுக்கு முன்னாடி வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, நடுவுல வந்துச்சு, நடுவுல போச்சு, திரும்ப திரும்ப நாளைக்கு ஏதாவது வரும், ப்ராப்ளம் வரும், போகும். அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் மாதிரி வந்து போகும். ஒவ்வொரு கிரியேஷனும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிலிம் தான், பெரிய சீரியல் போயிட்டே இருக்கு. இதுல இஸ்ரேல் வார் நடக்கும், இல்ல சைனா வார் நடக்கும், இல்ல பங்களாதேஷ்ல ஏதாவது நடக்கும், ரஷ்யால ஏதாவது நடக்கும், இல்ல நல்ல காரியம் நடக்கும், வயநாட்டுல ஃப்ளட் போகும். உலகத்துல எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அயோத்தியா கோயில் கட்டுவோம், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நல்ல காரியங்கள் நடக்கும், எல்லாம் போகும். நல்லது கெட்டது சுகம் துக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா மாதிரி. அப்ப வாஸ்தவத்துல சினிமால பாத்தீங்கன்னா பெரிய ரோல் என்னது? சினிமால பிரகாசமும் எதையும் பண்றதில்ல, ஸ்கிரீனும் எதையும் பண்றதில்ல. அதே மாதிரி பிரம்ம தத்துவம் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது, எல்லாத்தையும் அறியப்படுத்துறதா இருக்கிறது, சித்தா சத்தா இருக்கிறது, அது எதையுமே பண்றதில்லை. சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் முக்கியமான ஸ்லோகம் 15வது. ஆச்சாரியார் சொல்றார், பரமார்த்தது. ஆனால் பாரமார்த்திகம்னு என்ன அர்த்தம்? வாஸ்தவத்துல என்ன சுவாமி அப்படின்னா எல்லாம் மாயா பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவம் என்ன? அப்ப உண்மை என்ன? இது எல்லாம் மாயாவா சுவாமி? இவன் கேட்கிற மாதிரி, நம்ம பாரதியார் கேட்கிற மாதிரி, நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் கற்பனை தானோ, வெறும் தோற்ற மயக்கங்கள். இதெல்லாம் மயக்கமா? இதெல்லாம் பொய்யா? இதெல்லாம் பொய்யா இருக்கு அப்படின்னா எது சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, தூ ஆனால் பரமார்த்ததா, வாஸ்தவத்துல என்ன என்றால், வாஸ்தவத்துல என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறது எது சத்தியம் சுவாமி. அப்ப நான் சத்தியத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன். 15வது ஸ்லோகம். நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு. அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுஹு. அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. முக்கியமான ஸ்லோகமா நாங்க இதை அடிக்கடி கோட் பண்றது. விபு போன ஸ்லோகத்துல பகவானுக்கு பேரு பிரபுன்னு சொல்லுச்சு, இந்த இடத்துல விபு. விபு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் அதே அர்த்தத்துல விசேஷ ரூபேன பவதி, ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறவர். என்ன ஸ்பெஷல் சுவாமினா, நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? நாம ரூபத்தோட இருக்கும். பரமஹம்சானந்தா அனந்தா அனந்தா அனந்தான்னு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பரமஹம்சானந்தா நான் என்ன இந்த தேகத்தை நான் நாம ரூபமா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். விபுவா இருக்கிற அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எந்த நாம ரூபமும் நான் இல்லை, சச்சிதானந்தம் நான் அப்படின்னு அந்த பரமாத்மா நினைச்சிட்டு இருக்கேன். வெறும் எக்ஸிஸ்டா இருக்க,
வெறும் சத்தா சித்தா ஆனந்தமா இருக்கிறவர் தான் பரமாத்மா. அதனால அவருக்கு பேரு விபுன்னு பேர். சரி, எங்க சுவாமி இருக்கார்? இந்த நாமரூபத்துக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்றோம்? நாமரூபத்துக்குள்ளார நான் பரமஹம்சானந்தா. நான் பாத்தீங்கன்னா மேல், நான் ஃபீமேல் இல்ல, நான் மேல். நான் அனிமல் இல்ல, நான் மனுஷன். நான் பக்ஷி இல்ல, நான் மனுஷன். அப்படின்னு இந்த நாமரூபத்துக்குள்ளார லிமிட் கான்சியஸ்னஸா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா பரமாத்மா எப்படிப்பட்டவர்னா விபு அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா வியாபக தத்துவமா இருக்கார். எப்படி ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா எல்லா காட்சிகளையும் வியாபிச்சிருக்கோ அதுதான் விபு. ஸ்கிரீன் மாதிரி எல்லா காட்சிகளையும் பிரகாசம் தானே வியாபிச்சிருக்கு. அந்த பிரகாசம் மாதிரி இருக்கிறவர் எவரோ அவர் பேரு விபுன்னு பேரு. அப்ப வியாபக தத்துவமா இருக்கார், சச்சிதானந்தமா இருக்கார் அந்த பரமாத்மா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ந ஆது கஸ்யசித்துனா எந்த ஒரு ஜீவர்களுடைய, கஸ்யசித்தபி எந்த ஒருடைய ஜீவர்களுடைய பாப்பத்தையும் ந ஆதத்தே, பாப்பத்தையும் அவர் எடுத்துக்கிறது இல்லை. பகவான் பாத்தீங்கன்னா யாரோட பாப்பத்தையும் ஸ்வீகாரம் பண்றது இல்ல. பகவானே என்னுடைய பாப்பத்தை போக்கு, பாப்பத்தை போக்கு, அவர் அதெல்லாம் பண்றது இல்லைங்க. அவருக்கு அவரோட ஆனந்த சுரூபமா இருக்காருங்க. அவர் ரொம்ப பிஸி. நல்ல ஆனந்தமா பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் பெட்ல படுத்துக்கிட்டு சுகமா ஆத்மஸ்வரூபத்துல இருக்கார். சதா ஆனந்தமா இருக்கார். அவருக்கு வேலையெல்லாம் இல்லையா என்ன? ஊர்ல இருக்கிறவனோட பாப்பத்தை போக்குறது அவரோட வேலை. பாப்பத்தை ஸ்வீகாரம், நான் நீ பண்ணுப்பா பாப்பத்தெல்லாம் நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு பாப்பத்தை வாங்கி வைக்கிறதுக்கு அவர் இருக்கார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் பாத்தீங்கன்னா ந கஸ்யசித் பாப்பம் ஆதத்தே, எவருடைய பாப்பங்களையும் அவர் ஸ்வீகாரம் செய்வதில்லை. அதே மாதிரி பாப்பத்தை மட்டும் இல்ல, நச்சையேவ சுகிருத்தம் அப்படி வெறும் சுகிருத்தம் சொல்லக்கூடிய புண்ணியங்களையும், சுகிருத்தம்னா புண்ணியம், நிறைய பூஜைகள் பண்றோம், நிறைய ஆராதனை பண்றோம், எல்லாத்தையும் அவர் ஸ்வீகாரம் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புண்ணிய கருமங்களையும் அந்த விபுவா இருக்கிற வியாபக தத்துவமா இருக்கிற பரமாத்மா ந ஆதத்தே, அதையும் ஸ்வீகாரம் பண்றது இல்ல. ஐயோ சாமி, இது வரைக்கும் லிட்டர் கணக்குல பால் அபிஷேகம் பண்ணிருக்கேனே சுவாமி, தேன் அபிஷேகம் பண்ணிருக்கேனே சுவாமி, ஆராதனை பண்ணிருக்கேனே சுவாமி, அதெல்லாம் வேஸ்டா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. நீங்க நல்லது பண்ணாலும் அவருக்கு சம்பந்தம் இல்லை, கெட்டது பண்ணினாலும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. அந்த ஸ்கிரீன்ல காட்சிகள் பார்க்கிறோம். ஒரு வில்லன் பாத்தீங்கன்னா சினிமா ஸ்கிரீன்ல வில்லன் பாத்தீங்கன்னா மகா பாப்பத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த ஸ்கிரீனுக்கும் அந்த வில்லனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் இல்லை. சொப்பனத்துல பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா சில சொப்பனம், தப்பான சொப்பனம்லாம் பார்த்துட்டேன். ஐயோ பாப்பத்தை பார்த்துட்டேனே, பாப்ப கர்மாலாம் நடக்குதே, ஒருத்தரை ஹிம்சை பண்ணிட்டேனே, ஒருத்தரை கொலை பண்ணிட்டேனே சொப்பனத்துல. அதோட ஏதாவது வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் எனக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நான் பாப்பத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்கு மாதிரி புண்ணிய கர்மா ஏதாவது ஸ்கிரீன்ல ஒரு ஹீரோவோ இல்ல யாரோ பாத்தீங்கன்னா நிறைய புண்ணிய கர்மா பண்றாங்க, அந்த ஸ்கிரீனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த பிரகாசத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான? ஒரு சம்பந்தமும் இல்லை. சொப்பனத்துல நம்ம பார்த்த எந்த நல்ல காரியங்களோடையும் எனக்கு வேக்கப் ஆனதுக்கு பிறகு சம்பந்தம் இல்லவே இல்லை. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா பரமாத்மா பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல மனுஷங்க பண்ற புண்ணியத்தையும் அவரு பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது இல்ல, பாப்பத்தையும் அவர் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது இல்ல. வெறும் திரஷ்டாவா, வெறும் சாட்சியா, எல்லாத்துக்கும் ஆதாரமா அவர் பாத்தீங்கன்னா அப்படியே ஏக்க ரூபத்துல அச்சல தத்துவமா இருக்கார். அது மட்டும் இல்ல, அப்ப யாரு பண்றா, என்ன பண்றோம், எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். நம்மளோட ஞானம் இருக்கு பாத்தீங்களா, நான் பார்ப்பவன், நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் புண்ணியாத்மாவும் இல்லை, நான் பாப்பாத்மாவும் இல்லை, நான் யாரு, நான் பாத்தீங்கன்னா வெறும் பார்ப்பவன் அப்படின்ற ஞானம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிடுச்சு, மறைஞ்சு போச்சு. யார் மறைச்சா? அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். நம்மளுடைய ஞானமானது நான் சச்சிதானந்தமா இருக்கேன் அப்படின்ற ஞானமானது அஜ்ஞானத்தினால, அஜ்ஞானம் சொல்லக்கூடிய இருட்டுனால மறைக்கப்பட்டதாகுது. கயிறு மறைஞ்சு போச்சு, கைத்துக்கு மேல என்ன தெரியுது, பாம்பு தெரியுது. அதே மாதிரி நான் அப்படின்ற மறந்துட்டேன், நான் என்றது மறைக்கப்பட்டுச்சு. நானுக்கு மேல இந்த தேகம் பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ் ஆயிடுச்சு. கைத்துக்கு மேல பாம்பு தெரிகிற மாதிரி, தங்கத்துக்கு மேல ஆபரணங்கள் தெரிகிற மாதிரி, மண்ணுக்கு மேல சட்டிப்பானை தெரிகிற மாதிரி,
நம்ம என்ன பண்ணிட்டோம், நானுக்கு மேல நான் மறைக்கப்பட்டு, நானுக்கு மேல என்ன தெரியுது, இந்த நான் ஜீவன், நான் கர்த்தா, நான் போக்தா, நான் சம்சாரி, மண்ணாங்கட்டி அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி நானுக்கு மேல நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா நான் தெரியல. நான் சச்சிதானந்தம்னு ஒரு முறை தெரிஞ்சாலும் மேல இருக்க சூப்பர் இம்போஸ் பண்ண எல்லாம் கேன்சல் ஆயிடும். நம்ம பாத்தீங்கன்னா நானுக்கு மேல எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருக்கோம். நான் அஜ்ஞானம் என்ற இருட்டினால மறைக்கப்பட்டதா இருக்கு. அஜ்ஞானேன ஞானம் ஆவிருத்தம். அஜ்ஞானம் என்ற இருட்டினால ஞானமானது, என்னுடைய சொரூபமானது மறைக்கப்பட்டிருக்கு. அதனால தேன காரணேன, அந்த காரணத்தினால ஜந்தவக முஹ்யந்தி, ஜந்துக்களா இருக்கிற நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மயங்கி போய் கிடக்கிறோம். ஐயோ சாமி அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நானை விட்டுட்டு தேகத்தை பிடிச்சுக்கிட்டு நான் பிறந்தேன், நான் இறந்தேன், எனக்கு இவ்வளவு குறை இருக்கு, இவ்வளோ குறை இருக்கு, இது குறை, எனக்கு இவ்வளவு துக்கம் இருக்கு, ஐயோ சாமின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாம் புலம்பல் ஆனந்தாவா மாறிட்டோம். மொத்த ஜீவர்களும் புலம்பிக்கிட்டே இருக்கோம், துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா மயங்கி கிடக்கிறோம். சத்தியம்னு தெரியாம போய் சத்தியம், இந்த நாம ரூபத்தெல்லாம் சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு சத்தியமான வஸ்துவை விட்டுட்டோம். நான் சத்தியம், அதான் சத்தியம். 3 காலத்திலையும் நான் பார்க்கிறவனா இருக்கேன். நேத்து கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன். நேத்து சொப்பனத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாய் என்னை கடிக்கிற மாதிரி கனவு கண்டேன். நேத்து தூக்கத்துல பாத்தீங்கன்னா நல்லா தூங்கி போனேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஆனந்தமா தூங்குனேன். அப்ப இந்த 3த்துக்கும் வேறா நான் இருக்கேன். இப்பவும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம், இந்த 3 அவஸ்தைகளும் நான் இல்லை. 3 அவஸ்தைகள்ல வர கேரக்டரும் நான் இல்லை. 3 அவஸ்தைகள்ல நடக்கக்கூடிய சுக துக்கமும் என்னோடது இல்லை. அப்ப நான் யாரு, நான் செப்பரேட் தான். நான் பார்க்கிறவன், 3த்தையும் அறிகின்றவன் நான். இதான் என்னுடைய சொரூபம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் என்ன பிரிச்சு பார்க்காம 3 அவஸ்தைகளுக்குள்ளார நான் வந்துட்டேன். பிலிமுக்குள்ளார நான் கேரக்டர் ஆயிட்டேன். பிலிமுக்குள்ளார கேரக்டர் ஆயிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு குதிக்கிறோம். இதான் மயக்கம்னு பேரு. இந்த ஜந்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னை ஜீவனா நினைச்சுக்கிட்டு மயங்கி போய் சுகதுக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கின்றன. நான் கர்த்தா கர்த்தா கர்த்தான்னு, நான் எனக்கு இது பண்ணணும்னு கர்மங்களை பண்ணி அந்த புண்ணிய பாப்பத்தில இருந்து திரும்ப திரும்ப பிறந்து இறந்து இதுக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருக்கோம், மயங்கி போய் கிடக்கிறோம். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ந ஆதத்தை, ந ஆதத்தைன்னு என்ன அர்த்தம், நச்சகிருநாதி, அவர் எதையும் எடுத்துக்கிறது இல்லை. எதை அப்படின்னா பக்தஸ்யாபி கஸ்யசித்து பாப்பம். பக்தர்கள் இருக்காங்கல்ல, பக்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றோம், சுவாமி நான் பாப்பம் பண்ணிட்டேன் சுவாமி, என் பாப்பத்தை எப்படியாவது எடுத்துக்குங்க சாமி, என் பாப்பத்தை எடுத்துக்கிட்டு என்ன லிபரேஷன் கொடுங்க சுவாமி அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்படின்னா பக்தர்களுடைய பாப்பத்தை பாத்தீங்கன்னா பகவான் எந்த பக்தனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பக்தனா வேணா இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச துருவன் மாதிரி பெரிய பக்தர்கள் இருந்திருக்காங்க, பிரகலாதன் மாதிரி பெரிய பக்தர்கள் இருந்திருக்காங்க. எத்தனை பேர் பக்தர்கள், பெரிய பெரிய பக்தர்கள், நாரதர் மாதிரி பெரிய பக்தர்கள் யாராவது இருந்திருக்காங்களா? நாயன்மார்கள், ஆழ்வார்கள்ல இருந்து பக்த மகான்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. எந்த ஒரு பெரிய பக்தனா இருந்தாலும் எவ்வளோ பெரிய பக்தனோட பாப்பத்தையும் பகவான் என்ன பண்றதில்ல, ஸ்வீகாரம் செய்வதில்லை. ந கிருண்ணாதி ஏவ. அது மட்டும் இல்ல, நச்சேவ ஆதத்தே சுக்ருத்தம் பக்தை பிரயுக்தம் விபுகு. அந்த பக்தர்களால் பிரயோகம் பண்ணப்படுதே சுக்ருத்தம் சொல்லக்கூடிய புண்ணியம். இப்ப நான் இன்னைக்கு இப்ப கிளம்புனோடனே டெய்லி ஒரு ரோஜாப்பூ மாலை சுவாமிக்கு பாத்தீங்கன்னா போய் ஒரு ரோஜாப்பூ மாலை போட்டு அவரை அலங்காரம் பண்ணி எனக்கு கண்ணார பார்க்கணும். பார்த்தா எனக்கு உள்ள சந்தோஷம். இப்ப நான் மாலை போடுறேனே, டெய்லி போய் மாலை போட்டு சுவாமிக்கு ஆராதனை பண்ணிட்டு வரனே, இதுல பகவான் ஏதாவது பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ஸ்வீகாரம், ஆஹா பரமஹம்சானந்தா நல்ல மாலை போட்டிருக்கான், அதனால அந்த ரோஜாப்பூ மாலையை நம்ம ஸ்வீகாரம் பண்ணிப்போம், அதெல்லாம் இல்லை. பகவான் பாத்தீங்கன்னா தேமேன்னு இருக்கார், அவர் பாட்டுக்கு இருக்கார், அதோட சம்பந்தம் இல்லாம இருக்கார். ஆனா எனக்கு சந்தோஷம். நான் தான் என்ன பண்றேன், அவர் ரோஜாப்பூ மாலை எனக்கு போடுன்னு கேட்கல, எனக்கு வடமாலை போடுன்னு கேட்கல. நாளைக்கு வடமாலை ஆஞ்சநேயருக்கு போடுவோம், 108 வடையை போட்டு எனக்கு வடமாலை போடுன்னு பகவான் கேட்டாரா? ஒரு மண்ணாங்கட்டியும் கேட்கல. எனக்கு சக்கரை பொங்கல் கொடு, எனக்கு புளியோதரை கொடுன்னு பகவான் கேட்டாரா? ஒன்றும் கொடுக்கல. எனக்கு பால் அபிஷேகம் பண்ணு, நெய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கேட்டாரா? இல்லை.
நம்ம தான் என்ன பண்றோம் அப்படின்னா பார்த்து 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 பகவானுக்கு பண்றோம். நல்ல ஊதுவத்திய அகர்பத்திய கொடுத்தனாதான் நல்லா இருக்கும்னு. அவர் நல்ல அகர்பத்தி கெட்ட அகர்பத்தின்னு அவரோட பார்வையில இல்லவே இல்லை. நீ சக்கரை பொங்கல் கொடுத்தாலும் சரி, இல்ல ஒண்ணுமே கொடுக்கலனாலும் அவர் நித்திய திருப்தனா தான் இருக்கார். அவருக்கு பசியெல்லாம் இல்லை. அப்ப யாருக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றார், பக்தர்களால பிரயோகம் செய்யக்கூடிய ஆராதனைகள் எல்லாத்தையும், சுக்ருத்தம் சொல்லக்கூடிய புண்ணிய கர்மங்களையும் அந்த விபுவா இருக்கக்கூடிய வியாபக தத்துவமா இருக்கிற அந்த பரமாத்மா நகிருநாதி ஸ்வீகாரம் செய்வதில்லை. அப்ப பாப்பத்தையும் எடுத்துக்கிறது இல்ல, புண்ணியத்தையும் பகவான் எடுக்கிறது இல்ல. உடனே ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார், கிமர்த்தம் தருகி பக்தைகி பூஜாதி லட்சணம் யாக தான ஹோமாதிக்கம் ச சுக்ருதம் பிரயுஜ்யதே. யாராவது கேள்வி கேட்கலாம், ஐயோ சாமி அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா பகவான் ஸ்வீகாரமே பண்ணிக்கிறது இல்லைன்னா கிமர்த்தம், யாருக்காக தருகி, யாருக்காக பக்தர்களால் நம்ம பகவான் எடுத்துக்கிறதே இல்லை எதையும். அப்ப பக்தர்களால் பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம், பக்தர்களால் செய்யக்கூடிய பூஜைகள், பக்தர்களால் செய்யக்கூடிய பூஜாதி லட்சணம், பூஜை முதலியதா நம்ம பண்றோம். எதெல்லாம் பண்றோம், யாக, பகவான உத்தேசம் பண்ணி தானே யாகம் பண்றோம். பகவான உத்தேசம் பண்ணி தான் என்ன பண்றோம், தான கர்மாக்கள் பண்றோம். பகவான உத்தேசம் பண்ணி தான் ஹோமங்கள் நல்லா பண்றோம். அப்ப யஜ்யமா இருக்கட்டும், யாகம் முதலிய கர்மங்களா இருக்கட்டும், தான முதலிய கர்மங்களா இருக்கட்டும், இல்ல ஹோம முதலிய கர்மங்களா இருக்கட்டும், இது மாதிரி புண்ணிய கர்மங்கள் எல்லாம் பக்தர்களால் பகவான உத்தேசம் பண்ணி பகவானுக்காக தானே பண்றோம் நம்ம. இது எல்லாம் பாத்தீங்கன்னா சுக்ருத்தம். சுக்ருத்தத்தை பாத்தீங்கன்னா பக்தர்களால் கிமர்த்தம் பிரயுஜ்யந்தே, பக்தர்களால் பாத்தீங்கன்னா யாருக்காக பண்ணப்படுது, பகவான் எடுத்துக்கல அப்படின்னா இது எங்க போய் சேரும், வேஸ்டா போயிடுமோ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்தர் சுவாமி எடுத்துக்கல அப்படின்னா சுவாமிக்காக தானே சுவாமி இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய பப்ளிக் எல்லாம் சுவாமிக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. பௌர்ணமிக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் சுத்துறான். 10 லட்சம் பேர் சுத்துறான் அப்படின்னா அந்த புண்ணியம் யாருக்காக, அருணாச்சலேஸ்வரா அருணாச்சலேஸ்வரான்னு சுத்திட்டு இருக்கான். அண்ணாமலையாரே அண்ணாமலையாரேன்னு சுத்திட்டு இருக்கான். அப்ப பகவான் எடுக்கலன்னா அப்ப யாருக்காக சுத்துறான் இவன், எதுக்காக தானம் பண்றான், எதுக்காக தர்மம் பண்றான், எதுக்காக ஆராதனை லிட்டர் கணக்கா பாலை ஊத்தி 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 நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். 11 திரவியங்கள், எவ்வளவு திரவியம் முடியுமோ எல்லா அபிஷேகம் பண்றோம். எதுக்காக இதெல்லாம் பண்றோம், பட்டுப்புடவையை கொண்டு பாத்தீங்கன்னா நல்ல ஹோமத்துல பாத்தீங்கன்னா பூர்ணாகுதியில நல்ல 8 கஜம் நல்ல ஒரு 2 இது இருக்குமா ஜானுக்கு பாத்தீங்கன்னா பட்டுக்கரை வச்ச நல்ல புடவையை தூக்கி பூர்ணாகுதியில போட்டுடுறோம். ஐயோ அம்பாள் எடுத்துக்கல அப்படின்னா, அம்பாள் அதை ஸ்வீகாரம் பண்ணலன்னா அப்ப எதுக்காக நம்ம அதை கொடுக்குறோம். பூர்ணாகுதியில பாத்தீங்கன்னா தங்கத்தையும் வெள்ளியையும் வச்சு நல்லா பாத்தீங்கன்னா பட்டுப்புடவையும் வச்சு ஆகுதி கொடுக்குறோம். எதுக்காக யாருக்காக கொடுத்துறோம், வேஸ்டா எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற, இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். நம்மளோட அஜ்ஞானத்தினால பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற அஜ்ஞானம் இருக்கு, அந்த அஜ்ஞானத்தினால பாத்தீங்கன்னா ஆவிருத்தம்னா மூடி மறைக்கப்பட்டதாக ஞானம் இருக்கு. ஞானம்னு என்னது, விவேக விஞ்ஞானம். விவேக விஞ்ஞானம்னு என்ன அர்த்தம், விவேக அறிவு. அந்த விவேகம் எது, நான் பார்ப்பவன். இந்த தேகம் பரமஹம்சானந்தான்ற தேகம் ஃபர்ஸ்ட் பர்சன் தானே, நான் பார்ப்பவன். இந்த பரமஹம்சானந்தா பொய் அப்படின்னா நான் பார்க்கிற எல்லாம் பொய் தான். இந்த தேகம் முதல் கொண்டு இந்த ஜெகத்து வரைக்கும் எல்லாம் பொய். அப்ப விவேக ஞானம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தோட முதல்ல இது விவேக ஞானம் போய் நான் தேகம்னு எனக்குள்ளார ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சு. நான் தேகம்னு வந்த மாத்திரத்துல நான் இந்த தேகத்தை சத்தியமா பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த ஜெகத்தை பார்க்கிறேன், இந்த ஜெகத்தையும் சத்தியம்னு பார்க்கிறேன். பார்த்த மாத்திரத்துல நான் எனக்கு இல்ல என்ன உண்டாகுது அப்படின்னா, ஒரு சின்ன கர்மம் பண்றதா இருந்தாலும் அதுக்கு ஒரு கர்த்தா வேணுமா. நான் ஒவ்வொரு கர்மத்துக்கும் நான் பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா சின்ன காரியம் வேணும்னாலும் ஒரு PDF தயார் பண்ணணும், நான் தானே கர்த்தா உங்களுக்கு அனுப்புறேன் PDF தயார் பண்ணி. அப்ப நான் தான் கர்த்தா. அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இந்த மொத்த உலகத்தையும் கிரியேட் பண்ணவர் ஒருத்தர் வேணுமா. அப்ப நான் இந்த தேகத்தை சத்தியமா நினைச்சதுனால, இந்த ஜெகத்தை சத்தியமா நினைச்சதுனால இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்றதுக்கு ஒரு கிரியேட்டர் வேணும் அப்படின்னு நான் என்ன பண்றேன், நினைக்கிறேன்.
நினைச்சதுனால, இந்த தேகம் சத்தியம் நினைச்சதுனால இந்த தேகத்துக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அதே மாதிரி இந்த லோகத்தை சத்தியம் நினைச்சதுனால இந்த உலகத்துக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கணும். அப்ப என்ன பண்றேன், இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதி பரமேஸ்வரன் தான் அப்பா அம்மான்னு நான் என்ன பண்ணிட்டேன் நினைச்சிட்டேன். அப்ப இத சத்தியம்னு நினைச்சதுனால, இது ஒரு இல்யூஷன் நினைச்சா என்ன பண்ணுவோம்? சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை பார்த்தோம். சொப்பனத்துல பார்த்த ஆளை வந்து பாத்தீங்கன்னா காலையில இந்த சொப்பனத்துல ஒரு ஆள் இருந்தாரே, அவங்க அப்பா அம்மா எங்கன்னு எங்கேயாவது தேடுவோமா? சொப்பனத்துல ஒரு 2-3 கேரக்டரை பார்த்தீங்க. வேக்கப் ஆனதுக்கு பிறகு சொப்பனத்துல பார்த்த கேரக்டருக்கு யார் அப்பா அம்மா, எந்த ஊர்ல பார்த்தோம், என்ன அவங்க பிளட் குரூப் என்ன, அவங்க வந்து எங்க இருக்காங்க, வசதியானவங்களா கம்மியானவங்களா, பிராமண கஷத்திரிய வைசியர்ல யார், அவங்க ஏதாவது தேடி அலைவோமா? சொப்பனத்துல பார்த்த கேரக்டர் வேக்கப் ஆன மாத்திரத்துல நம்ம என்ன பண்றோம், அப்படியே பொய்ன்னு உதாசீனப்படுத்திடுறோம். சர்ச்சிங்கே போறதில்ல. அது யார் கிரியேட் பண்ணா அப்படிலாம் யோசிக்கிறதே இல்லை. ஒரு கப்பல் பார்க்குறோம் சொப்பனத்துல, கப்பல் பார்த்த மாத்திரத்துல அந்த கப்பல் சத்தியம், அந்த கப்பலுக்கு யாருப்பா கிரியேட் பண்ணது, எங்க கிரியேட் பண்ணாங்க, அந்த பாடிலாம் எங்க கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு எங்கேயாவது தேடி போறோமா, யோசிக்கிறோமா? யோசிக்கிறது. ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் சொப்பனத்துல பார்த்தது எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் தோற்ற மாத்திரம் அப்படின்னு சொன்னா தோற்றத்துக்கு ஒரு கிரியேட்டர் தேவையில்லை. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இது தோற்றம்னு தெரியாம இதை சத்தியம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த தேகம் சத்தியம், இங்க இருக்கக்கூடிய எல்லா தேகங்களும் சத்தியம், இந்த ஜெகத்து சத்தியம் அப்படின்னு சத்தியத்துவம் கொடுத்துட்டோம். இது தோற்றம், இது ஆபாசம் தெரியுது அப்படின்னு மாதிரி நமக்கு அறிவு உண்டாகல. இந்த அறிவு உண்டாகாததுனால என்ன பண்ணிட்டோம், பொய்யா இருக்கிற காட்சிகளா இருக்கிற தோற்றமா இருக்கிறது எல்லாத்தையும் சத்தியம்னு நினைச்சதுனால நான் என்ன பண்ண, கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஈஸ்வர கல்பனா பண்ணப்பட்டது. அப்ப முதல் கல்பனா எது? ஜீவ கல்பனா. நான் ஜீவன் கல்பனை பண்ண மாத்திரத்துல இதை கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஈஸ்வரன் ஒருத்தர் வேணும் அப்படின்னு ஈஸ்வர கல்பனா செய்யப்பட்டது. அவன் இஷ்டப்படி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர கல்பனைய பண்ணிக்கிறான். ஜெருசலேம்ல போய் பிறந்தீங்க அப்படின்னா அது ஒரு கல்பனா. இதே வந்து பாத்தீங்கன்னா காபால பிறந்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீமா இருந்தீங்க அப்படின்னா அங்க ஒரு கல்பனா. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கல்பனா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். கீதால வந்து 4:11 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, ரெஃபரன்ஸ் போட்டுங்க. 4:11 ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். என்னன்னு கேட்டா, ஏ யதா மாம் பிரபத்யந்தே, என்னை எந்தெந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நாமம் எந்தெந்த ரூபம் எது வேணாலும் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணிக்கிட்டோம், ஆராதனை பண்ணிக்கிட்டோம். அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார பண்றாங்கன்னா என்னதான் பிரார்த்தனை பண்றாங்க, ஜீசஸா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், இல்ல எது வேணா பண்ணிக்கிட்டோம். அதனாலதான் நமக்கு நம்ம சனாதன தர்மத்தை எந்த மதத்துக்கும் துவேஷமே இல்லை. மற்ற மதங்கள்ல தான் துவேஷம் இருக்கு. நம்ம மதத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஈஸ்வரன் 30 முக்கோடி தேவர்கள்ல ஒரு அல்லாவையோ ஒரு ஜீசஸையும் தூக்கி போடுறது நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுதா? ஒன்றும் இல்லை. ஹிரண்ய கர்ப்பர்ன்ற ஒரே ஒரு ஃபார்முக்கு மேலதான் எல்லா நாமரூபங்களும் தேவதைகளும் கல்பிதம். ஒரே தான். சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரஹ. எப்படி ஆகாசத்திலிருந்து விழுந்த தண்ணியானது சாகரத்துல போய் கலக்குதோ, சாகரத்துல கலக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு கங்கா, யமுனா, சரஸ்வதி, சாக்கடை, அது இதுன்னு என்னென்னவோ பேர் வந்துச்சு. இது எல்லாம் கடல்ல போய் சேர்ந்த மாத்திரத்துல சமுத்திரம், அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த தேவதா ரூபத்துல பகவானை வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணினீங்கனாலும் சர்வதேவ நமஸ்காரக எல்லா தேவதைகளுடைய நமஸ்காரமும் கேசவம் பிரதிகச்சதி. கேசவன் யாரு? ஹிரண்ய கர்ப்பர்ன்ற ஃபார்ம். அந்த ஹிரண்ய கர்ப்பர்கிட்ட போய் சேர்ந்துருது. எல்லாம் அந்த கேசவனை தான் நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு என்ன வேணாலும் கல்பனை பண்ணிக்கிட்டோம், அவனோட கிரியேட்டரை வந்து பாத்தீங்கன்னா கல்பனா பண்றான். தான் சத்தியம்னு நினைச்சதுனால ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்பனா பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்னல, எரும மாடு தன்னோட ஈஸ்வரனை எப்படி கல்பனா பண்ணும்? 4 கொம்பு 8 கொம்பு இருக்கிற கல்பனைய பெரிய எரும மாட்டை வந்து பாத்தீங்கன்னா கல்பனா பண்ணும். ஒரு காக்ரோச் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஈஸ்வரனை எப்படி கல்பனா பண்ணும்? பெரிய காக்ரோச்சா 2 ஆண்டனா இருக்கு எனக்கு பத்தல,
4 பக்கமும் ஆண்டனா இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு 4 பக்கமும் ஆண்டனா வச்சு ஒரு காக்ரோச்சை கல்பனா பண்ணும். இதே மாதிரிதான் ஒரு குரங்கு கல்பனா பண்ணுச்சுன்னா ஹனுமன் மாதிரி ஒரு கல்பனையை பண்ணும், பெரிய குரங்கு. இது மாதிரிதான் எல்லா ஜீவராசிகளும் எப்படி விதவிதமா கற்பனை பண்ணுதோ, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆட்களும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஈஸ்வர கல்பனையை பண்ணிக்கிட்டாங்க. அப்ப ஜீவ கல்பனையை முன்னிட்டு ஈஸ்வர கல்பனை. அந்த ஈஸ்வர கல்பனை பண்ணதுக்கு பிறகு என் பாப்பம் என்னோட புண்ணியம் அப்படின்னு சத்தியமா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். புண்ணியத்தையும் பாப்பத்தையும் சத்தியம் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருகதாரண்ய மந்திரம் ஒண்ணு இருக்கு, 4-4-5 பக்கத்துல ரெஃபரன்ஸ் என்னைக்காவது உதவும். இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4-4-5 பிருகதாரண்ய உபனிஷத். அதுல ஒரு மந்திரம் வருது, யதாகாரி யதாச்சாரி ததா பவதி. இவன் சத்தியம் நினைச்ச மாத்திரத்துல என்ன ஆயிடுறானா, யதாகாரி யதாச்சாரி, எதை பண்றானோ எதை அனுஷ்டிக்கிறானோ எந்த விதமா நடந்துக்கிறானோ ததா பவதி அந்த விதமாவே ஆகிறான். சாதுகாரி சாது பவதி, நல்லது பண்றவன் நல்லவனா ஆகிறான். பாப்பகாரி பாப்போ பவதி, கெட்டது பண்றவன் கெட்டதை அனுபவிக்கிறதுக்காக துக்கப்பிறவியை அடையிறான். நல்லது பண்றவன் நல்ல பிறவியை அடையறான். கல்பனைக்குள்ளார ஒரு நியதி இருக்கு. கல்பனை தான், இது எல்லாம் கல்பனை தான். அந்த கல்பனைக்குள்ளார மாயையினால பாத்தீங்கன்னா ஒரு நியதி வச்சிருக்கு, ஒரு நியமம் வச்சிருக்கு, ஆர்டர் இருக்கு. சாதுகாரி சாது பவதி, பாப்பகாரி பாப்பி பவதி. நல்லது பண்றவன் நல்லவன் ஆகிறான், கெட்டது பண்றவன் கெட்டவன் ஆகிறான். புண்ணிய புண்ணியேன கருமனா பவதி, புண்ணிய கருமத்தினால புண்ணிய ஜென்மங்கள் உண்டாகுது, பாப்ப கர்மத்தினால பாப்ப ஜென்மங்கள் உண்டாகுது. சொப்பனத்துக்குள்ளாரையே சினிமாக்குள்ளார எப்படி நம்ம பார்க்கிறோமோ, சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இந்த சினிமாக்குள்ளார நல்லவன் நல்லதா அடையிறான், கெட்டவன் கெட்டதை அடையிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமால பாக்குறோம். அதே மாதிரி தான் அது பெரிய சினிமா. இதுக்குள்ளார நல்லவன் நல்லதை அடையிறான், நல்ல ஜென்மங்களை அடுத்தடுத்த ஜென்மங்களை. பாப்பம் பண்றவன் திரும்ப திரும்ப புழு பூச்சியா பிறந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோ கலு காமமய ஏவ அயம் புருஷ இதி. இந்த புண்ணிய பாப்பம் பண்றதுக்கெல்லாம் பேசா என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காமம். காமத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானம். நான் ஜீவன் குறையுள்ளவன் அப்படின்னு என்ன நினைச்சதுனால நான் என்ன பண்றேன், எனக்கு இது வேணும் அது வேணும், நான் குறையா இருக்கேன் அப்படின்னு இந்த தேகம் இந்திரிய மனசுக்காக நான் என்ன பண்றேன், ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், நிறைய ஆசைப்படுறேன். ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா ஆசையை அடையறதுக்காக நான் என்ன பண்றேன், புண்ணியத்தையும் பாப்பத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தான் ஆனந்த சுரூபமா திரஷ்டாவா இருக்க, நான் தேகம் இல்லை இந்த ஜெகத்து பொய்ன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவன் எதையாவது ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எப்ப ஆசை வருதோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா கர்மம் பண்றோம். அந்த கர்மத்தினால பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப புண்ணிய பாப்பம் இந்த லோகத்திலேயே சுத்திக்கிட்டே இருக்கிறோம். பூஜை பண்றவங்களும் என்ன பண்றாங்க, நான் புண்ணிய கர்மா பண்றேன்னு நல்ல பூஜா முதலிய தான தர்ம கர்மங்களை ஈடுபடுறாங்க. பாப்பம் பண்றவன் பாப்ப கர்மத்துல ஈடுபடுறான். 2 பேரும் வாஸ்தவத்துல என்னன்னா தப்பாதான் புரிஞ்சிருக்காங்க. அப்ப ஞானம் பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தினால தன்னை அறியாத காரணத்தினால மறைக்கப்பட்டிருக்கு. பகவான் மட்டும்தான் இருக்கார். பகவானுக்கு மேல பகவான் எப்படி இருக்கார், திரஷ்டாவா இருக்கார், ஸ்கிரீனா இருக்கார், பிரகாசமா இருக்கார், சொப்பன திரஷ்டா மாதிரி இருக்கார். அவருக்கு மேல அநேக கிரியேஷன் நடந்து போயிட்டே இருக்கு, எல்லாம் மாயிக்க. அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சார் அப்படின்னா நான் பொய்யானதை ஆசைப்படுவேனா? ஆசைப்பட மாட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் சத்தியத்துவம் கொடுத்ததுனாலதான் நம்ம கிரியேட்டரையும் நம்ம என்ன பண்றோம், பிரம்ம தத்துவத்துக்கு மேல ஈஸ்வரனை கல்பனா பண்றோம். ஈஸ்வரன் எப்படி வந்தாரு அப்படின்னா இந்த சைத்தன்யத்தோட மாயையை சேர்த்தீங்கன்னா ஈஸ்வரன். இந்த மாயா இது பொய்யானதுன்னு எப்ப நீங்க அறியறீங்களோ அப்ப ஈஸ்வரன் ஒரு ஆள் தேவையே இல்லாம போயிடுற. அப்ப அதனால பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் நீங்க என்ன வேணா கல்பனை பண்ணிக்கங்க. ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இந்த பிரம்மத்துக்கு மேல ஈஸ்வர கல்பனை பண்ணுங்க, பிரம்மம் ஈஸ்வரனா இருக்குன்னு. இல்ல பாத்தீங்கன்னா கல்பனை பண்ணாம ஏத்திஸ்டா கூட இருந்துக்குங்க. ஆனா அந்த பிரம்மத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, புண்ணியத்தோடையும் பாப்பத்தோடையும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், நம்ம இந்த ஜந்துக்கள் எல்லாம் விவேக ஞானம் இல்லாம முஹியந்தி தேன முஹியந்தி. ஆச்சாரிய தெளிவா சொல்றார். அதனால மயங்கி போய் கிடக்கிறோம். எப்படி மயங்கி கிடக்கிறோம், கரோமி
நான் புண்ணிய கர்மா பண்றேன், நான் பூஜை பண்றேன், நல்ல கர்மா பண்றேன், நல்ல கர்மா பண்ணா எனக்கு நல்லது கிடைக்கும், கெட்ட கர்மா பண்ணா கெட்டது கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் புண்ணியத்துல ஈடுபடுறான். எனக்கு இந்த கர்மாத்தை பண்றதுனால நான் ஆசைப்பட்ட இந்த வஸ்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு புண்ணிய கர்மாவை பண்ணிக்கிட்டே போறான். ஒருத்தன் பாப்ப கர்மத்தை பண்ணிக்கிட்டே போறான். கரோமி, நான் கர்த்தா, செய்கின்றேன், இந்த புண்ணிய கர்மாவை பண்றேன், நான் பாப்பி, பாப்ப கர்மாவை பண்றேன் அப்படின்னு புண்ணியாத்மாக்கும் பாப்பாத்மாக்கும் ரெண்டு பேர்த்திட்டையும் கர்த்திருவம் இருக்கு. டூயர்ஷிப் ஏற்றி தலையில வச்சுக்கிட்டோம், பாப்பியா இருக்கட்டும் புண்ணியாத்மாவா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் பண்ணல, என்னுடைய பிரீஸ்ட வச்சு நான் ஹோமம் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரயாமி, நான் செய்விக்கின்றேன். பாப்பி என்ன பண்றான், ஒரு கூலிப்படைன்னு கொஞ்சம் பேர் என்ன பண்றான், லீஸுக்கு எடுத்து அவங்கள வச்சு கொலை பண்றான் தன்னுடைய சத்துருக்களை எல்லாத்தையும். இவன் பாத்தீங்கன்னா டைரக்டா பண்றது இல்ல, ஆளை வச்சு பண்றான், கொலை பண்றான், கொள்ளையடிக்கிறான், எல்லாம் பண்றான். அப்ப நான் பண்ணவில்லை, நான் பண்ண வைக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம், நம்ம டூயர்ஷிப் ரெண்டு விதத்துல நம்ம பண்றோம். நான் செய்கின்றேன் டைரக்டா, ஆளை வச்சு பண்றேன் இன்டைரக்டா. இந்த ரெண்டு விதமாவும் நம்ம என்ன பண்றோம், கர்த்தா ஹேத்து கர்த்தான்னு ரெண்டு பேரு. நம்ம என்ன பண்றோம், நான் நினைச்சுக்கிட்டு மோகத்தை அடையிறோம். அதுக்கப்புறம் மோகத்தை அடைஞ்சு கர்த்தாவா இருக்கிறீங்க அப்படின்னா பலனை அனுபவிக்கணும்ல சாமி, போக்தாவாகணும்ல. அப்ப என்ன பண்றோம், போக்ஷியே, நான் பாத்தீங்கன்னா இந்த கர்மத்தை பண்ண, இந்த கர்மத்தோட பலனை நான் அனுபவிக்கின்றேன். அதே மாதிரி நான் பண்ண வச்சேன், அதே மாதிரி மற்றவங்களை போஜயாமி, நிறைய பேருக்கு நான் என்ன பண்றேன், ஃபுட்டு வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், அவங்கள போகம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நான் பண்றேன், நான் அனுபவிக்கிறேன். அதே மாதிரி நான் பண்ண வைக்கிறேன், அதே மாதிரி நான் மற்றவங்களுக்கு போகத்தையும் கொடுக்கின்றேன் அப்படின்னு கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் நான் மேல, எனக்கு மேல பார்க்கிறவனா இருக்கிற எனக்கு மேல ஏத்தி வச்சுக்கிட்டு, கர்த்திருவம் போக்திருத்துவம் தான் ஜீவனுக்கு ரெண்டு ரெக்கைகள்னு சொல்லியிருக்கேன். இந்த ஜீவத்துவத்துல இருக்கிற இந்த ரெக்கைகள்ல ஏதாவது ஒன்ன கட் பண்ணீங்கனாலும் ஜீவத்துவம் இல்லாம போயிடும். எது முக்கியமானது ரெக்க, கர்த்திருவம். கர்த்திருவத்தை நீங்க கட்டிட்டு நான் பண்ணவில்லை, நான் கர்த்தா இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கர்த்தா இல்லைன்னா போக்தாவும் இல்லாம போயிடும். கர்த்திருவமும் போக்திருத்துவமும் இல்லை அப்படின்னா ஜீவன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் பார்ப்பவன், நான் கர்த்தா இல்லை, நான் பார்ப்பவன், நான் போக்தா இல்லை. இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா எதெல்லாம் துக்கங்களோ சுகங்களோ நடக்குதோ அதை எல்லாத்தையும் நான் பார்க்கிறவன், நான் பார்ப்பான் தான் நான், திரஷ்டாதான் நான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் கன்விக்ஷன் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா அவன் பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மத்திலையும் பிரவர்த்திக்க மாட்டான், பாப்ப கர்மத்திலையும் பிரவர்த்திக்க மாட்டான். ஏன்னா புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே சொப்பனத்துக்கு சமமானது, வெறும் இல்யூஷன். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், மயங்கி போயிட்டு கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் ஏற்றி வச்சுக்கிட்டு முஹ்யந்தி, இங்க இருக்கக்கூடிய ஜந்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுது, இது ஏவம் மோகம் கச்சந்தி, இந்த விதமா மோகத்தை அடைந்திருக்கின்றன. எல்லா ஜீவர்களும் மோகப்படும். மோகத்தினால அவிவேக்கினக சம்சாரினோ ஜந்தவக, யாருப்பா அப்படின்னா விவேகமில்லாத சம்சாரிகளா இருக்கக்கூடிய ஜந்துக்கள். நம்ம என்ன பண்றோம், கர்த்திருவத்தினால கர்மத்தை பண்ணி புண்ணியம் பாப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துறது. ஒருத்தன் நான் 100 ரூபாய் திருடன்னு சொல்றான், அவனும் திருடன் தான். நான் கோடி ரூபாய் திருடுறேன்னு சொல்றான், அவனும் திருடன் தான். அப்ப திருட்டு எப்படி ஒரே சமமா இருக்கும், அது 100 ரூபாய் திருடினாலும் திருட்டு தான், 1000 கோடி ரூபாய் திருடினாலும் திருட்டு தான். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தோட ஒரு பூஜையை பண்ணினாலும் நீங்க சம்சாரி தான், பந்தப்படுறீங்க, நீங்க விவேகம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய 10 பேரை கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சாலும் அது பாப்பமா இருந்தாலும் அதுவும் பொய்யான. புண்ணியம் பாப்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் சொப்பனத்தில் தெரிகிற காட்சிகள் மாதிரி அப்படின்னு உதாசீனப்படுத்தணும். உதாசீனப்படுத்தல அப்படின்னா இந்த புண்ணிய பாப்பத்துக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியார் 15வது ஸ்லோகத்தை முடிச்சார். 16வது சூத்திரம் ஸ்லோகம் ஆரம்பிக்கணும், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.
ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் எப்பட்டேத் பிரயத புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः गीताद्यजनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्तीहि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुरुषां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं गीतासु गीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुतां भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। नारायण नारायण हरि हरि। நமஸ்காரம் நமஸ்காரம். புண்ணிய 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 கர்மாலாம் விட்டுறாதீங்க. புண்ணிய கர்மாலாம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிக்கிட்டே வாங்க. புண்ணிய கர்மாவை விட்டுறக்கூடாது. புண்ணிய கர்மாவை என்ன பண்ணுறீங்க? ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் அப்போதான் மெதுவாக அந்த கர்த்திருவத்திலேருந்து நமக்கு லிபரேஷன் கிடைக்கும். அதனால் கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு விட்டுறக்கூடாது. இந்த இதுக்கு திரஷ்டால நின்னதுக்கு பிறகு தான் இந்த புண்ணிய ஈஸ்வர கர்மாவை நம்ம விடணும். நடுவுலையே புண்ணிய கர்மாவெல்லாம் பொய் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் மேலே ஏற முடியாது. ஏறினதுக்கு பிறகு தான் ஏனிய தள்ளணும். அதனால ஈஸ்வரார்ப்பணம்னு மட்டும் பண்ணுங்க. ஆசைப்பட்டு பண்ணினீங்க அப்படின்னா பந்தப்பட்டுருவீங்க. ஈஸ்வரனுக்குன்னு பண்ணீங்கன்னா கர்த்திருவத்தை பாதி போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நாளைக்கு நான் பேசுறேன். ஆச்சரியம் சொல்லுவார். நமஸ்காரம் நமஸ்காரம்.